ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூட் பாய் ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்கலப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டு பெயிண்ட் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி, இது ஜஸ்ட் இது ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்கலப்பெல்லாம் டைட்டாக ஹக் பண்ணபடி ஜொங்கு கூட ஹேர் அப்படியே சாஃப்டாக பண்ணா டேயை பிடிச்சி நம்ம ஜொங்கு தள்ளி விட்றாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டோம். சரி, ஓகே, நீ டென்ஷனாக இருக்க பிள்ளைக்கு அமைதியாக ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாரி சொன்னால் ஜங்குக்கு இப்போ கூட பயத்துலேயே தான் நம்மகிட்டயே பார்க்குறாரு. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி அவர் லேப்டாப்பில் எடுத்து ஏதோ ஒரு மூமெண்ட்ஸை, கம்பெனியில் நடக்கிற மூமெண்ட்ஸை சிசிடிவி கேமரா மூலிமா ஏதாவது அந்த ஃபைலை யார் எடுத்தானுங்கிறது தெரியுமாங்கிற மாரி செக் பண்ணி பார்த்துட்ருப்பாரா. நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக டீரி ஐஸில் அந்த பில்லோ அந்த பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ண பொசிஷன்லையே க்ரை பண்ணபடியே ஒரு செகண்டில் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு ஸ்லீப்பிங்கே வரல. ஃபுல்லாக பயம்தான். பயத்துலேயே நம்மகிட்ட இந்த மாதிரி நோட் பண்ணபடி இருந்தால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங்கே நம்ம ஜொங்கு கம்பி பெட்டில் அந்த ஸ்லீப் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டில் டயர்டில் அப்படி எழுந்து உட்காந்தோம். நம்மகிட்ட ரொம்ப நார்மலாக ஃப்ரெஷ் அப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கம்பெனிக்கு ரெடி ஆகிட்ருக்காரு. இந்த மாரி கம்பெனிக்கு ரெடி ஆகினா நம்ம ஜொங்கு கம்பெனி எப்பண்டா ரூமை விட்டு வெளியே போவானுங்கிற மாரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ரூமை விட்டு வெளியே போன அடுத்த செகண்டே கீழே ஃப்ளோரில் ஜொங்குக்குள்ள ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து அப்படியே வியர் பண்ணிக்கிறாரு. வியர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாரி ரூமை விட்டு வெளியே வருவாரா. வெளியே வந்து ஸ்டெப்பில் நின்று பார்க்குறாரு யாரெல்லாம் எங்கெங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிற மாரி நோட் பண்ணோம். ஹாலில் யாருமே இல்லாத இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு நேர வேகமாக ஹவுஸை விட்டு வெளியே வந்துடுவார். இந்த மாதிரி வெளியே வந்துட்டு மெயின் கேட்டை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் 2-3 மேட்ச் வந்து மெயின் கேட் வெளியே போகிறாங்க திங்ஸஸ் வாங்கிட்டுக்கு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எப்படியாவது மெயின் கேட் வெளியே போயிட்டோம்னா நம்ம ஹவுஸுக்கு போயிடலாங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம ஜொங்குக்கும் வேகமாக அந்த மேட்ஸ் கிட்ட கரெக்டாக போவாரா. அந்த மாதிரி போனோம். இப்போது இப்படி வேகமாக போகிற ஜொங்குக்கு நம்மகிட்ட பால்கனியில் நின்று நோட் பண்ணபடி ஜொங்குக்கா எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜொங்கு திரும்பி கூட நம்ம டெஹி பார்க்கல. மெயின் டோர் ஓப்பன் ஆகும். நம்ம மேட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போயிடலாங்கிற மாரி கரெக்டாக மேட்ஸுக்கிட்டே கரெக்டாக வந்துடுவார். இந்த மாரி வந்தோம். மெயின் டோர் ஓப்பன் ஆகிட்டு மேட்ஸ் அப்படியே ஒரு 5 மெம்பர்ஸில் ஒரு 3 மெம்பர் வெளியே போனோம். அப்படியே பால்கனியில் நின்றவர் கிளாப் பண்ணி சிக்னல் கொடுப்பாரா கேட்டுக்கிட்ட நிற்கிற பர்சன்ட்டுக்கு. இந்த மாதிரி சிக்னல் கொடுக்குற மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ட் கரெக்டாக அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு ஷாக்கில் அப்படியே அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு கேட்டை முதல்ல ஓப்பன் பண்ணுங்கிற மாரி கரெக்டாக கேட்டை க்ளோஸ் பண்ண ஒரு பர்சன்ட் செக்யூரிட்டி இருப்பாங்களே அவங்ககிட்ட போய் நின்று ஃபைட் பண்ணுறாரு. கேட்டை ஓப்பன் பண்ணு, சரி தள்ளி போ, நானே ஓப்பன் பண்ணிக்கிறேன்னுங்கிற மாரி அந்த பர்சன்ட்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கேட்டை நம்ம ஜொங்குக்கே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாரா. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆன்சர் நம்மகிட்டே வந்து பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா என்னை விட்டு முதல்ல தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நம்மகிட்டே பிடிச்சி தள்ளணும். ஏன் பேபி மார்னிங் எழுந்ததோடையே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன், முதல்ல அங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கூட ஹிப்பு ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சா என்னை விடு, நான் எங்கேயும் வரலை, எனக்கு இந்த பிளேஸ்லாம் பிடிக்கல, முக்கியமாக ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜொங்கு கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனோம். நம்ம ஜொங்குக்கு இப்படி பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க மேட்ஸு அந்த செக்யூரிட்டி எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே ஒரு முறைக்கிறாரு. முறைக்கிற மூமெண்ட்டுக்கு எல்லாருமே அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனோம். நம்மகிட்டே நம்ம ஜொங்குக்கு அந்த கேட்டில் லாக் பண்ணபடி ஏன் பேபி நைட்டு தானே அந்த மாதிரி ஒன்று அப்படி பயமுறுத்தினேன், மார்னிங்கே எழுந்து எந்த பயமுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக அப்படியே கேட்டை விட்டு வெளியே போகணுன்னு போடுறேன். சரி போ, கேட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன், நீ போ. ஸ்கூலுக்கு தானே போவேன், ஸ்கூலுக்கு நான் வரேன். ஸ்கூலில் பிரின்சிபல் ரூமில் மீட் பண்ணலாம். நைட்டு உங்ககிட்ட ப்ளே பண்ண அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டோம்ல, இந்த டைம் பிரேக் பண்ண மாட்டேன், நீ தாராளமாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு ஷாக்கில் நம்ம நோட் பண்ணால் நம்ம அப்படி நம்ம ஜொங்குக்கை பார்த்து முறைக்கிறாரு. அமைதியாக சாஃப்டாக தான் நான் உங்ககிட்ட டீல் பண்ணிகிட்ருக்கேன், நீ தேவையில்லாமல் என்னை டென்ஷன் பண்ணன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக இப்போ சொன்னோம்ல அதை செஞ்சே தீருவேன். அமைதியாக ஹவுஸில் குட் பாய் மாதிரி இருந்தீன்னா நானே கொண்டு ஒன்று ஸ்கூலில் கொண்டு விடுறேன், இல்லை நான் இப்படி தான் ப்ராப்ளம் பண்ணுவேன், ஸ்ட்ரகிள் பண்ணுவேன்னா நைட்டு நான் ப்ளே பண்ண மாதிரி ரூடாக தான் உன்கிட்ட ப்ளே பண்ணுவேன். அப்புறம் நேற்று உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேன்,
நெக்ஸ்ட் டைம் கிடையாது அப்படிங்கிற மாரி இப்படி திட்டு வர நம்ம திட்டுங்க. என்னையே மிரட்டுறியா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கோவமா இப்போ கூட பயம் இல்லை கோவத்தில் இந்த மாதிரி நோட் பண்ணா. ஆமாம் பேபி கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கூட சீக்கில் வந்து கிஸ் பண்ணா பிடிச்சி தள்ளுறாரு. இப்போ உன்னோட ஆப்சன்ட் தான், நீ இங்கேருந்து வெளியே போகிறதா இருந்தாலும் சரி அப்படியே நேராக ரூமுக்கு போகிறதா இருந்தாலும் சரி எனக்கு எதுனாலும் ஓகேடா. நீ இப்போ ஹவுஸுக்குள்ளே போனீன்னா ஸ்கூல்லாம் முடிஞ்சு உன் காலேஜ் ஸ்டடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக ரொம்ப ரிலாக்ஸாகவே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். இல்லவே இல்லை என்னை கேட்டை விட்டு வெளியே அனுப்படானுங்கிற மாரி கேட்டை விட்டு வெளியே போனீன்னா என்னைக்கே நம்ம 2 பேருக்கும் பர்சனேட் தான் அப்படிங்கிற மாரி மிரட்டுறாரு. இந்த மாரி மிரட்டுறதை பட்டுட்டு ஜொங்கு கொம்பி நம்மகிட்ட நோட் பண்ணால் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோனுங்கிற மாதிரி பண்ணுற மெயின் டோரோட கேட்டை ஓப்பன் பண்ணி விட்றாரு. வெளியே போகிறதா இருந்தாலும் போய்க்கோ, உள்ளே போகிறதா இருந்தாலும் போய்க்கோ, உன்னோட சாய்ஸ் தானுங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணால் ஜொங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. இப்படி பாட்டா நைட்டு ப்ளே பண்ண மூமெண்ட்டு தான் அப்படியே ஃபுல்லாக ரீக்கப் ஆகி எதுவுமே பேசாமல் வேகமாக நேராக ஹவுஸுக்குள்ளே போகிறாரு. அதான் நான் பார்த்தேன், எப்படி நீ கேட்டை விட்டு வெளியே போயிடுவ, இனி எப்போதும் கேட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், அவன் இனி கேட்டை விட்டு வெளியே போனால் ப்ராப்ளம் இல்லை, அவனை ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே நம்மகிட்ட நேராக ரூமுக்கு வருவார். அந்தமாரி ரூமுக்கு வந்தோம். ஜொங்குக்கு டேயோட ரூமுக்குள்ளே போன அடுத்த செகண்டு டேயோட ரூமில் இருக்க எல்லா திங்ஸையும் கீழே தள்ளி விட்டு உடைக்கிறாரு. ஒரு திங்ஸ் விடாமல் எல்லாத்தையுமே தள்ளி விட்டு உடைக்கிறாரு. இந்த மாதிரி உடைக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரூம் டோர்கிட்டே நின்று நம்மகிட்டே நோட் பண்ணுவார். இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு செம்ம காண்டில் அப்படியே பெட்டில் உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்காந்தோம். நம்மகிட்ட அப்படியே அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகி கோபம் போயிடுச்சு அவனுக்கு, எல்லாத்தையும் போட்டு உடச்சதோட கோவம் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி டே வந்து ஜொங்கு கூட ஃபேஸை கப்பான வேண்டா டேயோட ஆன்சர் தட்டி விட்டுறாரு. இந்த மாதிரி தட்டி விட்டேன். சரி பேபி நீ ரொம்ப கோவப்படுற, செம்ம ஆங்க்ரி ஆகுற, ரொம்ப டிப்ரெஷனில் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கூட ஃபேஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. கிரிப்பாக பிடிச்சி இந்த மாதிரி பேசுனா நம்ம ஜொங்குக்கு சீக்ஸே இப்போ வலிக்குது. அந்த பொசிஷன்லேயே நோட் பண்ணால் என்ன கோவட்டு திங்ஸ் மேலே காட்டுறேன், அவ்வளோ கோவமா உனக்கு, எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ட, இதுக்கு யார் பே பண்ணுவா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. நீ தானடா கொண்டு என்ன ஹவுஸ்குள்ளே வச்சுருக்க, அப்போ நீ தான் பே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்டே பட்டு பேசணும். சரி பேபி பே மட்டுமா நானே பண்ணிக்கிறேன், ஓகே, கோவம் போயிடுச்சுல, இல்லை இன்னும் திங்ஸ் எதாவது வேணுமா, போ ஹாலில் நிறைய திங்ஸ் இருக்குது, உன்னால் முடிஞ்ச எல்லா திங்ஸையும் வேணால் உடச்சிக்கோனுங்கிற மாதிரி இப்படி ஜொங்குக்கிட்ட நம்ம பேச டேயோட ஆன்சர் நம்ம ஜொங்குக்கிட்ட அடி விட்டுட்டு செம கோவமாக அப்படியே அங்கேருந்து எழுந்து டேயோட ரூமில் பால்கனி இருக்கும்ல அந்த பிளேஸில் போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்று நம்ம வந்து நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. எப்படியோ இட சொல்லி நம்ம ஜொங்குக்கு மிரட்டியாச்சு, பயமுறுத்தியாச்சு, இனி ஜொங்குக்கு ப்ராப்ளம் பண்ண மாட்டானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயுமே அந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் உடஞ்சிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அங்கே ஒர்க் பார்க்குற மேட்ஸை நோட் பண்ணிவிட்டு என் ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சரி அம்மா ஹவுஸில் இருக்கட்டும், நம்ம கம்பெனிக்கு போகலான்னுங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படியே நேராக அங்கேருந்து ஜிமினா ஹாரி நம்மகிட்ட 3 பேருமே கம்பெனிக்கு கிளம்புறாங்க. இந்த மூமெண்ட்டை பால்கனியில் இருந்தபடியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறது இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜொங்குக்கு செம்ம பெயினாக இருக்குது. நம்ம லைஃப்பில் ஃபேமிலி மெம்பர்ஸும் தன்னோட லைஃப்பில் கிடையாது. கிராண்ட்மாவும் கொஞ்சம் டேஸில் டெத் ஆகிட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லாமல் சிங்கிளாக இருந்தாலுமே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் ஒரு ஃப்ரீடமில் இருந்தேன். இப்போ அந்த ஃப்ரீடமையே என்கிட்டேருந்து பறிக்கிறதுக்கு இந்த வந்துருக்கானுங்கிற மாதிரி பயங்கர எமோஷ்னலில் இந்த மாதிரி ஹவுஸை விட்டு வெளியே போகிற நோட் பண்ணபடி நம்ம ஜொங்கு க்ரை பண்ணிகிட்ருக்காரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம சைடை தான் காட்டுது. கம்பெனிக்குள்ளே என்ட்ரானதோட அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ரொம்ப பயந்து போய் நேற்று வேறு மீட்டிங்கில் டெண்டர் பேப்பர்ஸ் எதுவுமே கிடைக்காம போச்சு, என்ன ஆக போட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே செம்ம நர்வஸில் அப்படி நிற்பாங்களா. இந்த மாதிரி நின்னா கரெக்டாக ஹோல் எம்ப்ளாயிஸுமே ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆக வைக்கிறாரு. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆக வச்சா இப்போ அந்த பிளேஸில் ரொம்ப நார்மலாக நம்மகிட்டே வந்து ஒரு சேரில் உட்காந்துருப்பாரா. நம்ம ஜெமினா தான் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பர்சன் தான் எங்களுக்கே தெரியாமல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அங்கே கொண்டு கொடுத்துருக்கீங்கடா, யார்டா நாங்கள் ரெடி பண்ண ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே
சேஞ்ச் பண்ணது அது யார்ட எடுத்து கொண்டு கொடுத்தது எங்கள் மேலே இருக்கிற பயம் விட்டு போச்சுலங்கிற மாதிரி ஜிமினா கோமாகி நீங்களா வெளியே வந்துருங்க, நாங்களா கண்டுபிடிச்சோம்னா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணுவோன்னு தெரியாதுங்கிற மாதிரி சாமா கோமா இந்த மாதிரி நம்ம ஜிமினா கத்திக்கிட்டே இருப்பாரா அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தோம். எல்லா எம்ப்ளாய்ஸ்க்குமே பயம் வந்துட்டு நாங்கள் எதுவுமே பண்ணலாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி சொன்னோம். இப்போ நம்ம டேடா அப்படியே அந்த சேர்லேருந்து எழுந்துக்கிட்டு ஜிமினாட ஆன்சர் இருக்க அந்த மைக் அப்படியே வாங்கிட்டு டே குவாரஸா கத்துறதுக்கு உங்களுங்க கூப்பிடலடா, செஞ்சவன் எவனோ அவன் முன்னாடி வரணும், இல்லை அண்ட் எவன்கிறது எனக்கு தெரியும், நானே முன்னாடி வர வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக இந்த மாதிரி நம்ம பேசுவாரா என்ன மாதிரி பேசினோம். அங்கே இருக்க பசன்ஸ் எல்லாருமே பேசுகிறத பார்த்து ரொம்ப பயந்தோம். அதில் ஒரு பாய் வந்து நம்மகிட்ட பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்ப ரொம்ப பயப்படுறோம். ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பயந்துக்கிட்டே நிற்கிற அந்த மூமெண்ட்டுக்கு வந்து கவுண்டிங் பண்ணுறாரு. உங்களுக்கு 10 செகண்ட் தான்டா நான் டைம் கொடுப்பேன், நீயா வெளியே வந்துருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 10 செகண்ட் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பர்சன் அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வரல. இந்த மாதிரி வெளியே வராத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு உச்சக்கட்ட கோவிட்டுக்கு போய் அப்படியே ஒரு ஸ்டேஜ் மாதிரி தானே இருந்திருக்கும். அதுக்கு கீழே தான் எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே லைனாக நின்றுருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணுறாரு. ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படி ஷேட் பட்டனில் ஒரு 2 பட்டனை ரிமூவ் பண்ணப்படி ஷேட் கலரை மடக்கி விட்டபடியே என்ட்ராக வரா எம்ப்ளாயிஸ்குள்ளே. இந்த மாதிரி என்ட்ராகதை பட்டுட்டு எம்ப்ளாயிஸ் அவ்வளோ வெறும் அள்ளு விட்டபடி அவங்கள ஒரு எம்ப்ளாயை கிராஸ் பண்ணால் அந்த எம்ப்ளாயி ரிலாக்ஸ் ஆகுறாரு. எங்கே நம்மகிட்ட தான் வரோங்கிற பயம் பக்கத்தில் வர எம்ப்ளாயிஸ்க்கெலாம் இருக்கும். கிராஸ் ஆன அடுத்த செகண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் என்ன அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காருங்கிற மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸாக நோட் பண்ணிட்டு இருந்தோம். யார் இந்த ஹோல் ஒர்க்கே பண்ணணும் அந்த பர்சன்டையும் நம்ம மூவ் ஆன் பண்ணி அவனை கிராஸ் பண்ணி போகிறாரு. இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகிறத பண்ணிட்டு அப்பா நம்மளை விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பர்சன்ட்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆவானா. ரிலாக்ஸ் ஆனவன் அப்படியே ஃப்ளை பண்ணப்படி பறந்தப்படி கரெக்ட் அந்த ஸ்டேஜுக்கிட்டே வந்து விழுறோம். இந்த மாதிரி அவருக்கு பின்னாடி போய் ஓங்கி ஒரு கிக்கு தான் ஃப்ளை பண்ண வேகத்துலேயே கிக் கொடுத்துருப்பாரு. கொடுத்த கிக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே மூவ் ஆன் பண்ணப்படி கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கிட்ட வந்து விழவும் இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லோரும் செம்மையாக அவங்க பாடிலாம் சொட்டே ஆயிடுச்சு. சொட்டிங்களே நம்மகிட்ட நோட் பண்ணா என்னடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எல்லாரும் முன்னாடி பனிஷ் பண்ணாமல் தனியாக கூட்டிகிட்டு போய் பனிஷ் பண்ணுறோம்ல, அதுதான் எம்ப்ளாயிஸ் அவ்வளோ இருக்கும். என் மேலே பயம் விட்டு போச்சு. எல்லாரையுமே பனிஷ் பண்ணுவேனுங்கிறது தெரியும், நான் மாட்டி பனிஷ் பண்ணுவேன்னு தெரியாதுல்ல. டே ஹர்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் ஒரு சாட்டை மாட்டி தூக்கி கரெக்டாக பட்டி வீசுவானா அந்த மாதிரி வீசினான். அந்த சாட்டை 2 டைம் தரையில் அடிக்கிறாரு. சவுண்டு எப்படி இருக்குது? டேய் என்கிட்டயே ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு துரோகம் பண்ணிங்கன்னா இதாண்டா பனிஷ்மெண்ட்டு. இவ்வளோ டேஸ் எல்லா எம்ப்ளாயிஸுமே ஒர்க்கை விட்டு தூக்கியிருப்பேன், இல்லை நான் பண்ணுற பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் நான் இவ்வளோ பனிஷ்மெண்ட் பண்ணியும் திருந்தாமல் என்கிட்டயே ப்ராப்ளம் பண்ணுறீங்கள, அதுதான் உங்கள் கண்ணு முன்னாடியே இந்த பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி அந்த சாட்டை வச்சு பயங்கரமாக அந்த பர்சன்ட்டை அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா அவன் வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக கட்டுறான். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், மணிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்கங்கிற மாதிரி கதறி அழுதா. அத்தனை அடியை அடிச்சுட்டு கரெக்டாகட்டே அந்த பர்சன்ட் கிட்ட வந்துட்டு சிச்சோ பிளட்டு வந்துருச்சு. டி ஜிமினே பிளட்டு வந்துருச்சுடா. பிளட்டு தான் வந்துருச்சு. ஏண்டா டே என்கிட்ட ஒர்க்கப் பண்ணிக்கிட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன், சாரி கட்டோன்னே விடுறதுக்கு நான் என்ன லூஸாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பசங்க நெக்கு கிரிப் அப்படி இந்த மாதிரி படித்தேன். தெரியாமல் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்புனா என்ன எதுவும் பண்ணிடாதேங்கிற மாதிரி கிட்ட பயங்கரமாக கெஞ்சி கதறி அழுற அந்த மூமெண்ட்டுக்கு செம்மையாக அந்த பர்சன்ட் எந்த அளவுக்கு ஹேட்டாக பனிஷ்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செதுக்கிட்டு பொண்ணை போனால் பொட்டுன்னு உயிரோட விடுறேங்கிற மாதிரி அந்த பிளேஸ் அவங்க கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிடுவார். உயிர் வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு நீயே போட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன மாதிரி அந்த பர்சன்ட்டை புஷ் பண்ணி கம்பெனிக்கு வெளியே தள்ளிட்டு எம்ப்ளாயிஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு ஒர்க்கில் இனி எவனாவது என்னை சீட் பண்ணிங்க சும்மா தான் அடித்தேன்,
நெக்ஸ்ட் டைம் கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஒரு ரூமுக்கு போகிறான். இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பிரேக் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணனுங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்க மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கம்பெனி ஒர்க்கு தான் 1 by 1 பண்ணிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டேயோட ரூம்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி டேயோட ரூமில் உட்காந்துருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இங்கே கட் ஆகி நைட்டு ஒரு 8 o'clock ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸுமே நேராக ஹவுஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தால் ஹாலில் நம்ம டேயோட பேரண்ட்ஸ், நம்ம ஹாரியோட பேரண்ட்ஸ், ஜிமினா எல்லாரோட பேரண்ட்ஸும் உட்காந்து 2 ஃபோட்டோ சாப்பிட்றாங்க. ஜாலியாக சிரித்து பேசுகிறாங்க. பட் இதில் நம்ம ஜங்குக்கு இல்லை. இந்த மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே இங்கே இருக்காங்க, என் பேபி எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டேயோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு மேம் நீங்கள் இங்கே இருக்கிறீங்களே, ஜங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் போடா டே போடா யார்டா அவன், ஏன்டா அந்த மாதிரி இருந்துக்கிறான், மார்னிங் என்ன பண்ணான்னு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை சொல்லுவாங்களே. என்ன மாதிரி சொன்னால் என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டான். மார்னிங் நம்ம டேயோட மாம் தான் ஜங்குக்காக காஃபியும் ஃபுட்டையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி காஃபியும் ஃபுட்டையும் எடுத்து கொண்டு வந்து ஜங்குக் பால்கனி நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக் டைம் ஆயிடுச்சுப்பா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேபிளில் வச்சுட்டு அவங்க மாம் கரெக்டாக டோர்கிட்ட வருவாங்களா. இந்த மாதிரி டோர்கிட்ட வர அந்த டோர்லேயே அந்த காஃபி கப்பையும் ஃபுட்டு பிளேட்டையும் தூக்கி வீசுறாரு. விட்டாட்டையோட மாம் மேலே தான் பட்டிருக்கும். ஆனால் கரெக்டாக டோர் மேலே வந்து விழுற மாதிரி பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பண்ண டேயோட மாம் ஷாக் ஆகி என்னடா என் சன்னை விட நீ பெரிய சைக்கோ மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட மாம் அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு ஏன்டா இப்படி பிளேட்டை தூக்கி போட்ட, உங்ககிட்ட நான் ஃபோட்டோ கேட்டேனா, கேட்குறத விட்டுட்டு கேட்காததெல்லாம் ஏன் செஞ்சிட்ருக்கீங்க, இந்த ஹவுஸ் ஓனர் தானே நீங்கள், மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு இங்கே பாருடா, நீ பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக தான் இருக்கிற, அதை விட செம்ம ரூடாகவும் இருக்குட, இதனால தான் என்னமோ என் சனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு பிள்ளைக்கு, நீ ஈஸியாக சொல்லிட்ட, நீ தாண்டா ஓனர் டோரை ஓப்பன் பண்ணுன்ட்டு, நான் மட்டும் உன்னை வெளியே அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உன் ஹஸ்பண்ட் இருக்கா பார்த்தியா, யாருக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு காண்டிலிட்டேயோட அம்மா நோட் பண்ணா, நீ கோவப்படாத, அதுதான் உண்மை, அவன் தான் உன்னோட ஹஸ்பண்ட், அவன் பிறகு ஹவுஸ்க்குள்ள என்றான் அடுத்த செகண்டே உன்னை தான் கேட்பான், நீ ஹவுஸில் இல்லை வெளியே போயிட்டேன்னு தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, இந்த ஹவுஸ் ஓனர் எனக்கே பிறகு பனிஷ்மெண்ட்டு தான், ஓகேயா, சமத்து பையனா ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஒரு ஃபுட் பிளேட்டை மேடோட ஹேண்ட்ஸ்லேருந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சு அந்த பிளேட்டும் ஹால்லே வந்து விழுது. இந்த மாதிரி விழுறத பார்த்துட்டு அப்போ சரி நம்ம பேசுகிறதெல்லாம் இவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி உனக்கு ஃபுட்டு வேண்டாமலுக்கு, உனக்கு வயிறு பசிச்சா என்கிட்ட சொல்லி நான் ஃபுட் எடுத்து வரேனுங்கிற மாதிரி டேயோட மாம் அப்படியே கீழே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க, டே வேண்டாம்னா கோவப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாத்தையுமே க்ளீனும் பண்ணியிருப்பாங்க. மேட்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ண அந்த மூமெண்ட்டை அப்படி இப்போ டேட்டா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறான்டா, நானும் மார்னிங் கொடுத்தேன் ஆஃப்டர்நூன் கொடுத்தேன், என்ன கொண்டு ரூமில் கொண்டு வச்சாலும் எல்லாம் ஒன்று டோரில் விழுது இல்லாட்டி ஹாலில் விழுது அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் சொல்லுவாங்களா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுக்கிட்டே இன்னும் காண்டாகி ரொம்ப கோவமாக்குறாரு. இந்த மாதிரி கோவமானா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் அங்கேருந்து ஸ்டெப்பில் ஏறினா டேயோட ஆன்சர் டேயோட மாம் பிடிக்கிறாங்க. விடுமா, நானும் சரி போனா போட்டு நான் அமைதியாக இருந்தால் என்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கா, இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட ட்ரீட் பண்ணுவானா, திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிருக்கானுங்கிற மாதிரி கோவமாகறாரா. இந்த மாதிரி கோவமானம் எங்கள் பாருட்டை ஓ மேலே தப்பை வச்சுக்கிட்டு அவன் மேலே நீ ஃபால்ட்டை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் சொல்கிறது கேட்டு டேயோட டேடுமே மாம் சொல்கிறது கரெக்டு தான்டா, அவன் என்ன உன்னை லவ் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் இல்லை மேரேஜ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டுருக்கானா, நீ நைட்டு தூக்கிட்டு வந்த மூமெண்ட்லேயே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு அவனை நீ ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துருக்கன்ட்டு, நீ தான் அவன்கிட்ட உன் லவ்வை ப்ரூவ் பண்ண பார்க்கணும், அவனுக்கு ஈக்குவலாக நீயும் ஃபைட் பண்ணினா இதில் எங்கேருந்து லவ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடு சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவனுக்கு உன்னை பிடிக்கலன்னு உன்கிட்ட ஃபைட் பண்ணுறான்னா அவனோட ஹார்ட்குள்ளே எப்படி போகணுன்னு தான் நீ திங்க் பண்ணணும், அவனுக்கு ஈக்குவலாக நீயும் ஃபைட் பண்ணால் 2 பேருக்கு நடுவில் லவ்ங்கிறது வரவே வராதுடா, அது லவ் கிடையாது, ஒருத்தரோட ஈகோவுக்கு ஒருத்தர் ப்ளே பண்ணுறீங்கன்னு அர்த்தம், அவன் வந்து உன்னை பிடிக்காமல் உன்னை ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான், அப்போ நீ அவனுக்கு நான் தாண்டா உனக்கு எல்லாமே, நான் தான் உன்னோட வேர்ல்டுங்கிறத அவனுக்கு நீ ப்ரூவ் பண்ணணும், அவனா உன்கிட்ட வரணும், ஏன்ட்டே என்னோட பாய் ஃப்ரெண்ட்
என்னோட ஹஸ்பண்ட் இந்த வேர்ல்டுலேயே எனக்கு கிடைச்ச மாதிரி ஹஸ்பண்ட் யாருக்கும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் ஹார்ட்டுக்குள்ளே நீ ஃபீலை கொண்டு வரணும். ஆனால் நீ என்னன்னா என்ன ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி, டேடா ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி, கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி அவனை ஃபோர்ஸ் பண்ணுற. அதுவும் அவன் என்ன இன்னசென்ட் பாய் மாதிரியாட்டா தெரியுறான். நீ சொல்லி அவன் என்ன ரொம்ப இன்னசென்ட்டான பாய் கூட நீ மிரட்டுறதெல்லாம் பார்த்து ஒரு வேளை அவன் நீ சொல்கிறத கேட்டு பயப்படுவாங்க. அவன் உனக்கு மேலே செம ரூடாக இருக்கிறான். அப்படி இருக்க சொல்ல எப்படிடா நீ சொல்கிறதெல்லாம் அவன் கேட்பான். அவன்கிட்ட உன்னோட ரூடான கேரக்டரை காட்டுனா அவன் திருப்பி உன்கிட்ட ரூடாக தான் காட்டுவான். நீ கோவத்தை கொடுத்தா அவன் கோவத்தை தான் திருப்பி கொடுப்பான். அவன் ஒரு மிரர் மாதிரி. நீ அவனுக்கு என்ன கொடுக்குறியோ அதடாண்டா அவன் திருப்பி கொடுப்பான். நீ அவன்கிட்ட லவ்வை மட்டும் கொடு. ஃபஸ்ட்டில் அந்த மிரருக்கு லவ்வோட ஃபீல் தெரியாது. அது உன்னை திரும்ப திரும்ப பார்க்குற ஃபீலுக்கும் நீ கொடுக்குற லவ்வை ஃபீல் பண்ண ஜங்குக்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக லவ் உன்கிட்ட வரும். அந்த லவ்வை தான் நீ எதிர்பார்க்கணும். இந்த ஃபோர்ஸிங் மூமெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அட்டையோட பேரண்ட்ஸ் நைட்டு பண்ணது அவன் கத்துனது எல்லாமே எங்களுக்கு கேட்டுச்சு. இருந்தாலும் உன்கிட்டையும் வந்து பேச முடியாதுங்கிறதுனால தான் ஃப்ரீ பண்ணி விட்டோம். ஃபோர்ஸ் பண்ணுற ரிலேஷன்ஷிப் ரொம்ப டேஸ் இருக்காதுடா. 1 டேவாக இருந்தாலும் அது ஒரு லவ் ஃபீலில் வர அந்த ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேரண்ட்ஸ் பேசிட்டு ஃபுட் பிளேட் அப்படியே டேயோட ஆன்சரில் கொடுத்தேன். பேரண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டேக்கிட்ட நல்லா தெரியும்னா ஜொங்கு கூட லைஃப்பில் யாருமே கிடையாது. ஜொங்குக்கு ரொம்ப சிங்கிள் பர்சன்ட்டுன்ட்டு அவரோட லைஃப்பை சைல்ட்லேருந்தே சிங்கிளாகவே மூவ் ஆன் பண்ணிட்டு வர அந்த மூமெண்ட்டும் அவருக்கு எவ்வளோக்குள்ள ஸ்ட்ரகிள் இருக்குங்கிறதும் இந்த மாதிரி ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க சொல்லி நல்லா நோட் பண்ணியிருப்பார்ல. நம்மளும் அவனுக்கு ஈக்குவலாக நம்ம ஹேட் ஆக்குற மாதிரி பண்ணால் அவன் இன்னும் பெயின் தானே அவன் மாம் டாட்டு சொல்கிறது கரெக்டு தான். அவன் என்னை ஹேட் ஆக்குனாலும் பரவாயில்ல, நம்ம அவன்கிட்ட லவ் மட்டும்தான் கொடுக்கணும். நான் கொடுக்குற லவ்வை என்னைக்காவது ஒன்றை ஃபீல் பண்ணாமலே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட் பிளேட்டை எடுத்தபடியே கரெக்டாக ரூம்குள்ளே என்றாலும் பெட்லேயே செம்ம சேடாக செம்ம கோவமாக நம்ம ஜொங்குக்கு உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு பக்கத்தில் பிளேட்டை கொண்டு வச்சுட்டு மார்னிங்லேருந்து நீ எதையுமே சாப்பிட்லையே, எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த பிளேட்டை தூக்கிட்டு அப்படியே வீசுறாரு. இந்த மாதிரி வீசுகிற மூமெண்ட்டுக்கு டேக்கி செம்ம காண்ட் ஆகுது. பட் இருந்தாலும் அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணபடி ஜொங்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற, உன் கோவத்தை ஏன் ஃபுட்டு மேலே காட்டுற அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட ஃபேஸை கப் பண்ண வந்தா நம்ம ஜொங்கு காண்டில் டேயோட நெக்கு கிரிப்பாக பிடிச்சபடி என்னடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையாக மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்றா, நான் எனக்கு இந்த பிளேஸ்லாம் செட் ஆகாது, நான் அங்கெல்லாம் இருக்க மாட்டேன், என்னை என் பிளேஸ்க்கு போக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசினோம். ஜொங்குக்கு இந்த அளவுக்கு கோவமாக எமோஷ்னலில் க்ரை பண்ணி பெயினில் எல்லாமே நம்ம ஜொங்கு கூட ஐஸில் நல்லாவே தெரியுது. இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஜொங்கு கூட லிப்பில் பிக்கிஸ் பண்ணுவாரா அந்த மாதிரி பண்ணால் நெக்கை பிடிச்சி இருக்கிட்டு இருந்தேன். நம்ம ஜொங்குக்கு தான் ஷாக் ஆகி டக்குன்னு டேயோட நெக்கில் இருந்து ஹேண்ட்ஸ் எடுத்தான். எதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுறான், எதுக்காக என்னோட பிளேஸ்லேருந்து போகணுங்கிற, இங்கேருந்து நீ எங்கேயுமே போக முடியாது, லவ் கொடுக்க தான் நான் இந்த பிளேஸில் இருக்கேனே, சும்மா இந்த மாதிரி பேசி என்னை டென்ஷன் ஆக்காடம். முதல்ல அந்த மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணு. நீ சொன்னாதான் கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்களா, மார்னிங் தானடா அவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணோம், அப்படி இருந்தும் என்ன இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக்குற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி டேயும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருக்க சொல்லி அந்த ரூம்குள்ளே இன்னொரு மெய்டு ஃபுட்டோட உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானம் அந்த பிளேட்டை வாங்கிட்டு அந்த மேடு அங்கேருந்து போக சொல்லிவிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், என்ன மாதிரிடா பண்ணிகிட்ருக்கேனுங்கிற மாதிரி அந்த பிளேட்டை தட்டி விட வருவார். ஆனால் அந்த பிளேட்டை பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டு காண்டாகி ஜங்கு கூட நிற்க கிரிப்பாக பிடிச்சபடி மார்னிங்லேருந்து ஃபுட்டை சாப்பிடாம ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு பனிஷ் பண்ணுற மாதிரி பேச வர பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பேச வர மூமெண்ட்டுக்கு நீ என்ன பண்ணாலும் சரிடா, நான் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன், ஃபுட்டை எடுத்துக்க மாட்டேன், என்னை நீ பிளாக்மெயிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா ஜொங்கு கூட நெக்க கிரிப்பாக பிடிச்சின்னு நம்மட்டு ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு உண்மையிலே தெரியும் ஜொங்குக்கு உனக்கு யாருமே கிடையாதுன்ட்டு, யாராவது ஒரு பர்சன்ட் உன் கூட இருந்தாவது அவங்கள வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணனா நீ பயப்படுவேன், நீ இந்த வேர்ல்டில் சிங்கிளாக சர்வை பண்ணுற பர்சன்ட், சிங்கிளாக இருக்க பர்சன்ட்டுக்கு எவ்வளோ பெயின் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது, நீ என்கிட்ட சொல்லாட்டாலுமே அந்த பெயின் எனக்கு புரியுது, ஆனால் நீ இந்த மாதிரி ஃபுட்டு மேலே கோவத்தை காட்டுறது எனக்கு பிடிக்கல,
இந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே மறுபடியும் ஃபீட் பண்ண வந்தால் அந்த ஹேண்ட்ஸை தட்டி விட்றாரு. இந்த மாதிரி தட்டி விட்டோம், உங்ககிட்ட இப்படி பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பெட்டில் க்ரிப்பாக லாக் பண்ணப்படி ஃபுட்டை மட்டும் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே ஃபீட் பண்ணுறாரு. என்ன பண்ணுற, என்னோடய சீக்ஸை விடு, ஏன் இப்படி மவுட்டை ஓப்பன் பண்ணுற, வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்கு கட்டு வர்றா. நானும் சரி சாஃப்டாக பேசலான்னு பார்த்தா, அதெல்லாம் உங்ககிட்ட வேலைக்கு ஆகாதுடா, சாஃப்டே உங்ககிட்ட கிடையாதுங்கிற மாரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபுட்டை மட்டும் ஃபீட் பண்ணி விட்ருவாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டு ஜங்குக்காக மில்க் ஷேக் வேறு கொண்டு வந்துருப்பாரு. அதையுமே செம ஃபோர்ஸ்ஃபுல் தான். இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக குட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே விடுவாரா. இந்த மாதிரி விட்டா ஜங்குக்கு அப்படியே பயங்கர காண்டில் எழுந்து நின்று ஹேண்ட்ஸில் வச்சுருக்க பிளேட்டு கிளாஸ் எல்லாத்தையும் தட்டி விட்றாரு. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துப்ப அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக கத்துவாரா. அந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜங்கு கோவத்தில் கூட ஃபைட் பண்ண வர அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி லாக் பண்ணபடி பிடிச்சிட்டு, ஏன் பேபி நேற்று நைட்டு அந்த மாதிரி ப்ளே பண்ண சொல்ல கதறி அழுத